மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. இந்த படம் ஜெயிக்கிறதுக்கு எங்களுடைய ப்ரொடியூசருக்கு இது நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளான மூவியாக இருக்கணும். ஏன்னா நம்ம கோகுல் பினாய் சொன்ன மாதிரி ரொம்ப வெள்ளந்தியானவர். முதல் டைமில் ஒரு படம் ஒன்று பண்ணியிருக்காரு. ஏன்டா படம் ஒன்றுன்னு பயந்து ஓடாமல் இது மூலமாக இன்னும் நிறைய படம் பண்ணணும், எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு வரணும், அதுக்காகவே நீங்கள் நல்லா சம்பாதிக்கணும் சார். தென் என்னுடைய இயக்குனர் மாறன் சார். சில பேர் மட்டும்தான் சினிமாவில் இன்னும் ரொம்ப கிரவுண்டடாகவே இருப்பாங்க. அதில் மாறன் சார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானவர். என்றைக்குமே ஒரு இயக்குனருக்கான எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே அவர் கேட்டதே கிடையாது. ரொம்ப சர்வசாதாரணமாக தான் இருப்பார். நான் ஒரு டைரக்டர், எனக்கு இது வேணும் அது வேணும்லாம் இல்லை, எப்படியாவது படத்தை முடிச்சிருவோம் அப்படின்னு போராடி படத்தை முடித்தார். உங்களுக்கும் இது ஒரு நல்ல வெற்றி படமாக இருக்கணும் சார். தென் தேஜு, உங்கள் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணேன், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருந்தேன். தேங்க்யூ முத்தண்ணன். அது அகில உலக சூப்பர் ஸ்டார் பட்டம் மிர்ச்சி சிவா கழிச்சு லிங்காவுக்கு தான் கிடைக்க போகுது. ஸோ டிப்பிக்கல் வளர்ந்து வரும் ஒரு நாயகன் கூட இந்த படத்தில் நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. எனக்கு நான் பாக்கியமாக நான் அதை கருதுகிறேன். அதற்கு பிறகு என் கூட நடித்த கோகுல் பினாய் கூட இதனோட 3வது படம். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறுதியாக மியூசிக் டைரக்டர், ப்ரொடியூசர், ஷேர் மார்க்கெட் புலி, இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஜிவி சார் அவர்களுக்கு ஆமாம்மா நிறைய இருக்கார் அவர். ஆமாம். ஸோ இது எல்லாத்துலேயும் இருக்கிற ஜேவி அவர் கூட இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணேன். ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு தான் எனக்கு அவர். இந்த படம் மூலமாக எனக்கு ஒரு நல்ல நண்பர் கிடைச்சாருன்னு நான் சொல்ல முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்னென்னா இவர்கிட்ட நான் பார்த்த ஒரு பெரிய குவாலிட்டி, எனக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க படத்தில். அது ஒரு ஹீரோ நினச்சிருந்தேன்னா ரமேஷ்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கே, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் கூட அவர் சொல்லியிருக்கலாம். பட் அந்த வார்த்தை அவர் என்றைக்குமே சொல்லாமல் எனக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். தேங்க்ஸ் அ லாட். இந்த படம் மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு வெளியே வருது. உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப தேவை. தேங்க்யூ. நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தனஞ்சயன் சார், உங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி சார். தேங்க்ஸ் அ லாட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய சோதனைகள் கடந்து தயாரிப்பாளர் அவர்களுக்கு தான் நான் பெரிய நன்றி சொல்லணும். இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சு அவர் மிகப்பெரிய ஒரு லாபத்தை உண்டு பண்ணி கொடுக்கணும். மனுஷன் அவ்வளோ கஷ்டப்பட்டாப்புல. ஸோ தேங்க்யூ சார் உங்களுக்கு. அப்புறம் மாறன் சார், எனக்கு இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் கொடுத்தது ஒரு நன்றி. இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்பேஸில் பண்ணியிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு பிடிக்குன்னு நான் நம்புகிறேன். ரெண்டாவது அடுத்து ரமேஷ், அவங்க கூட 2 பேருக்கும் காட்சி எதுவுமே பெருசாக இல்லை. பட் இருந்தாலும் அந்த நட்பு எப்போவுமே இருக்குது. என் தம்பி தான் ரமேஷ் எப்போவுமே. தேஜு, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஹீரோயினாக நீங்கள் வரீங்க, பெரிய அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணணும். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். தம்பி லிங்காவுக்கும் வாழ்த்துக்கள். சினிமோட்டோகிராஃபர் தம்பி, அவருக்கும் வாழ்த்துக்கள். கோவிலுக்கும். மற்றபடி இங்கே வந்துடுங்க பெரியவங்க எல்லாருக்கும் நன்றி. ப்ளஸ் உங்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தனஞ்சயன் சார், நீங்கள் அந்த படத்தை நீங்கள் கொண்டு போகிறது ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப நன்றி. அந்த டீம் சார்பாக பெரிய நன்றி சொல்லணும் சார் உங்களுக்கு. ஜிவி சார், உங்கள் கூட அந்த ஒர்க் பண்ண அனுபவங்கள் நிறைய இருக்குது. ஒரு ரொம்ப ஆர்டிஸ்ட்டை கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிறோம். மீண்டும் நிறைய இடங்கள் நான் சொல்லுவேன், ரொம்ப ஈஸியாக அவர்கிட்ட வேலை செய்யும்போது என்னால் தோணுது பர்ஃபார்மன்ஸாக அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதையும் ஈஸியாக கம்ஃபர்ட்டாக அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது ஒரு ஹீரோ வேணும். அது ஜிவி சார் ரொம்ப சூப்பராக கோஆப்ரேட் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும், பெரிய லாபத்தை உண்டு பண்ணி கொடுக்கணும் தயாரிப்பாளருக்கு. நன்றி. அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்க எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம். எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. இந்த மேடையில் அவ்வளோ பெரிய பெரிய ஜாமான்கள்லாம் இருக்காங்க. பிளாக்மெயில் இந்த படம் ஆல்மோஸ்ட் ப்ரொடியூசர் ஆரம்பித்து எல்லாருமே நிறைய விஷயங்களை சொல்லிட்டாங்க. பட் இந்த படத்தில் வேலை செஞ்ச இந்த மக்களுக்காகவே இந்த படம் ஜெயிக்கணும்னு நான் உண்மையிலே இயற்கையை வேண்டிக்கிறேன். ஏன்னா ப்ரொடியூசர் உண்மையிலே அது ஒரு சின்ன இன்சிடென்ட் தான். எல்லாருக்கும் ஒரு இன்சிடென்ட் இருக்க மாதிரி எனக்கு ஒரு இன்சிடென்ட் தான். பேட்ச் ஒர்க் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி நிறைய ஃபினான்ஷியல் பேர்டன் இருக்க தான் செய்யும். ஆஸ் எ ப்ரொடியூசராக பேட்ச் ஒர்க் ஷூட் பண்ணுறோம். அப்படியும் உண்மையிலே நான் பேமெண்ட் கேட்கக்கூட இல்லை, அவராகவே பேமெண்ட் கிரெடிட் பண்ணிட்டார். எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா அவர் அதுக்கப்புறம் கேட்டார், சார் எல்லாமே வந்துருச்சு சார் அப்படின்னு. இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவிலையும் அவர் அதை கன்சிடர் பண்ணது, இல்லை ஒரு நெகோஷியேட் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். பட் அது எதுவுமே பண்ணாமல் அது எனக்கு உண்மையிலே அது ஒரு பெரிய ஜெஸ்டராக இருந்துச்சு. சார் தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அதை தொட்டு ரமேஷை பற்றி எனக்கு வார்த்தைகள் சொல்கிறதுக்கான தமிழ் அகராதியிலே வார்த்தைகள் இல்லை.
அப்படிப்பட்ட ஒரு நண்பர் எனக்கு. பாதி இடத்துல சரி வேண்டாம் இதுக்கு மேலே. ஓகே யா. ஸோ தேஜு அவங்களோட எனக்கு காம்பினேஷன் பெருசாக இல்லை, பட் ஐம் வெரி ஹாப்பி அண்ட் டு see you ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா நம்ம இந்த இன்டர்வியூஸ் பண்ணும் போதெல்லாம் ரொம்ப நல்ல பப்ளியாக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்தீங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். முத்தண்ணே ஆப்வியஸ்லி நம்ம மத்தியில் உலகிட்டு இருக்க ஒரு குட்டி சிவாஜி அவர். நான் வணக்கண்ணே. தேங்க்ஸ்ண்ணே. அதான் அது மட்டும் போச்சேன்னு சரி பார்த்தேன், வேறு ஒன்று. மாரணையா தேங்க்ஸ்ண்ணே. மாரணையா நம்ம ஸ்பாட்டில் இருக்கும்போது சும்மா எல்லாம் அரட்டை அடிச்சிக்கிட்டு இருப்போம், ஜோக் அடிப்போம். அப்போ வந்து ஏதாவது கவுண்டராக ஏதாவது மாட்டிச்சுனா போட்டு பார்ப்போம், ஒரு 4 பேர் சிரிக்கிறாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருப்போம்ல. அப்போ எல்லாருமே சிரிக்கும் போது ஓகே இது ஒர்க் ஆகுதுன்னு போய் மாரணையா கிட்ட போட்டிங்கன்னா எல்லாத்தையும் கேட்டு இந்த அடுத்த சீனில் அப்படின்னுவார். அவ்வளோ ஃபோக்கஸ்டாக எதை பற்றியுமே யோசிக்காமல் சிரிக்காமல் ஒரு மனுஷன் எப்படி இந்த மாதிரி வேலை செய்ய முடியும். ஆனால் அதுக்கப்புறம் நல்லா ஜாலியாக சிரிச்சுலாம் பேசுவார், பட் அவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருப்பார். ஐயா அதுக்காகவே நீங்கள் ஜிவி டார்லிங் வந்துட்டு ஆக்சுவலி நான் 12th வந்து இன்னொரு படமும் ரிலீஸ் ஆகுது, அந்த படத்தில் லீடாக பண்ணியிருக்கேன். அதில் ஜிவி டார்லிங் தான் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சாங் பாடி கொடுத்துருக்காரு. யாருக்கு அதாவது அவருடைய ஸ்டேச்சரில் இருக்கும் போது அதை பண்ணணுன்ற அவசியமே அவருக்கு இல்லை. ஏன்னா அது ஒரு பெரிய பணமோ இருக்க போகிறதில்ல, எதுவுமே இல்லை. பட் ஒரு டேலண்ட், ஒரு புது டேலண்ட்டு அவங்க வரத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதில் ஆல்மோஸ்ட் ஒர்க் பண்ண எல்லாருமே புது டேலண்ட், மியூசிக் டைரக்டர் உட்பட. ஸோ அவங்க எல்லாருக்கும் ஒரு இப்போ அவர் தான் அடையாளமே, அந்த பாட்டுக்கு அவர் தான் அடையாளமே. அந்த படத்தில் அவர் வந்து ஒரே ஒரு பாட்டு தான் பண்ணார், கிட்டத்தட்ட அந்த படத்தில் பாதி ப்ரொமோஷனில் அவர் தான் இருக்கார். ஸோ அந்தளவுக்கு அவர் வந்து டேலண்ட்ஸை என்கரேஜ் பண்ணுற ஒரு டார்லிங். ஸோ இந்த மாதிரி இதில் வேலை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நல்ல மனசு படைச்சவங்க. யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தேன், ஐம் சாரி. கோகுல் ஐயா ப்ரொடியூசர், கிட்டத்தட்ட ப்ரொடியூசர் எல்லாருமே சொல்லிட்டாருங்க. கோகுல் வந்து அவ்வளோ சாஃப்ட் ஸ்போக்கன், பட் அவரோட ஃப்ரேம்ஸ் அவ்வளோ பேசும், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பதட்டமே படாமல் வேலை செய்வார். அது ரொம்ப ரேர் அந்த மாதிரி சினிமாட்டோகிராஃபர் பார்க்க. ஜென்ரலாக அவங்க ரொம்ப பயங்கரம், கிட்ட போகிறதுக்கே பயப்படுவோம் அந்த மாதிரி இருப்பாங்க. பட் ஹி இஸ் ஸோ அப்ரோச்சபிள் அண்ட் நம்ம கம்ஃபர்ட் பயங்கரமாக பார்ப்பார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஐயா. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் வேலை பார்த்த எல்லாருமே ரொம்ப நல்ல எண்ணம் உண்டவர்கள். ஸோ சார் தனஞ்சயன் சார் தேங்க்யூ சார். ஒரு சின்ன தடுமாற்றத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அந்த ஒரு சிக்கலான ஒரு இடத்துல நீங்கள் வந்து இதை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. இட் ரியலி மீன்ஸ் அ லாட் சார். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். அண்ட் எல்லாருமே ஆஸ் யூஷுவல் எப்போவுமே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த வாட்டியும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். ஆடியோ லான்ச்லேயே நிறைய பேசிட்டோம், ஸோ டேட் தள்ளி போச்சு. அண்ட் தனஞ்சயன் சார் தேங்க்யூ ஸோ மச். இது எனக்கு ஒரு பெரிய விஷயம் இது. இட்ஸ் அ பிக் ஓப்பனிங் அண்ட் அது திருப்பி ரிலீஸ் டேட்டுக்கு எங்களுக்கு வந்திருக்கு. அண்ட் இங்கே ஸ்டேஜில் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஐ கெஸ் நான் ஆடியோ லான்ச்சில் மென்ஷன் பண்ணாதவங்க எங்கள் கோகுல், ரமேஷ் திலக், முத்து சார் இவங்களாம் இருக்காங்க. கோகுல் நான் இவ்வளோ பேசி இங்கே தான் பார்க்குறேன். நான் சார்கிட்ட பேசிட்டு கேட்டுட்டு இருந்தேன் இவ்வளோ பேசுவாரா அப்படின்னு. ஸோ ரொம்ப காமான ஒரு டீம் இது. மாறன் சார்லேருந்து அமல்ராஜ் சார், கோகுல் எல்லாருமே ரொம்ப காமாக இந்த படத்தை பண்ணி முடிச்சிருக்கோம். அண்டு நீங்கள் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ப்ளீஸ் பாருங்கள், 12th அன்றைக்கி வருது. அண்ட் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஃபோன் பண்ணார் சார், இது மாதிரி பிளாக்மெயில்னு ஒரு படம் பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருக்கு சார், எனக்கு நல்லா இருக்குது சார் அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோடு பேசினார். அதுக்கப்புறம் இன்றைக்கி இங்கே வந்துட்டு ஜிவி கூட பேசிகிட்டு இருந்தப்போ படம் ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த படத்தினுடைய கதையை வந்து எலாபரேட் பண்ணார். அந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ட்ரெய்லர் பார்க்குறப்ப அதனுடைய மியூசிக், சினிமாட்டோகிராஃபி, எடிட் எல்லாமே ஜிவி சொன்ன அந்த கதைக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு. ஸோ எல்லாமே கரெக்டாக அமைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த படம் மாறனுக்கு மட்டும் இல்லை, ஜிவிக்கு மட்டும் இல்லை, ப்ரொடியூசர் எல்லாருக்கும், இந்த டீம் எல்லாருக்கும் இந்த படம் ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு கொடுத்துருக்கு. வாழ்த்துக்கள். எஸ்பெஷலி எனக்கு ஜிவி பற்றி என்ன சொல்லணும்னா, அவர் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப கரெக்டான டார்லிங்னு ஒரு வேர்டு சொன்னார் இவர். நிஜமாக டார்லிங் தான் உண்மையாலுமே. ஏன்னா எனக்கு நான் சிவப்பு மஞ்சள் பச்சை ஒர்க் பண்ண வரைக்கும் என்னடா ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாரே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் வந்து நின்ன உடனே எஃபோர்ட்லெஸ்ஸாக வரும். அது எப்படி நம்ம பயப்பட வேண்டியதில்லை ஜிவிகிட்ட இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் நான் கூல் ஆகிட்டேன். அப்படிப்பட்ட ரொம்ப என்ன சொல்கிறது என்ன சொல்கிறது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு இது மாதிரி ஒரு ஆக்டர் மாதிரி பிஹேவ் பண்ணுவார். ஆனால் அந்த
அவ்வளோ கரெக்டாக இருக்கும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ். நான் இந்த இப்போ ட்ரெய்லர் பார்த்துட்டே இருக்கிறப்ப எங்கேயாவது மிஸ் பண்ணுறாருன்னு பார்த்து எந்த இடம் கரெக்டாக இருக்குது. அந்த இடத்துக்கு என்ன வேணுமோ அது அப்படி இருக்குது. நம்ம மறுபடியும் ஒர்க் பண்ணணும் ஜீவி. வாழ்த்துக்கள், டீம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தனஞ்சயன் சார், உங்களுடைய இந்த முயற்சியை வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய சக்ஸஸை கொடுக்கும் அப்படிங்கிற நம்புகிறேன் சார். வாழ்த்துக்கள் சார். அப்புறம் எல்லோரும் ப்ரொடியூசர்ஸை பாராட்டுறாங்க, அதனால் இது ரொம்ப ரேராக நடக்கிற விஷயம். ஸோ அதனால் ப்ரொடியூசருக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா அது படம் முடிகிற ஸ்டேஜில் அது நடக்காது சார். அது ஒன்று சொல்லணும். டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வந்திருக்கு சார், தனஞ்சயன் சார் ஜாயின் பண்ணது. ஏன்னா ஒரு படம் அவருக்கு எடுத்து அவர் கையில் வந்தப்புறம் ரொம்ப பேஷனேட்டாக அதை எடுத்து அவர் படமாக அதை எடுத்து ரொம்ப சிரத்தை எடுத்து பண்ணக்கூடிய நான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா தெய்வ திருமகள், இப்போ யூடிவியில் தெய்வ திருமகள் அந்த படத்தை எடுத்தப்புறம் அவர் ப்ரமோஷன் பண்ண விதம், அவர் அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் அதுக்கு சிரத்தை ரொம்ப அவர் சொந்தமாக அதோட ஓன் பண்ண ஆரம்பிச்சிருவார். அது ஒரு மிகப்பெரிய சக்தி தான் தனஞ்சயன் சார். தனஞ்சயன் சார், ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு, அந்த என்டையர் டீமுக்கு. அண்ட் எல்லோரும் நடிகர்கள் அனைவருக்கும் வந்து என்னோடய வாழ்த்துக்கள். டெஃபினட்டாக வந்து லிங்கா இப்போ ரீசெண்டாக என்னோடய ப்ரொடக்ஷனில் ஒன்று பண்ணார், தேஜஸ்வினி. அண்ட் ஆல் தி பெஸ்ட். அண்ட் எல்லா ரமேஷ் திலக் அவங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட். அண்ட் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். சாம் சிஎஸ் மியூசிக் சூப்பராக பண்ணியிருப்பார், டவுட்டே கிடையாது எனக்கு, நல்லா பண்ணியிருப்பார். கம்மிங் பேக் டு ஜிவி. ஜிவி வந்து இட் இஸ் பியாண்ட் ஃபேமிலின்னு சொல்லணும். எனக்கு அப்படி தான் ஜிவி. ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். என்னென்னா, ஒரு ரீசெண்டாக ஒரு கிளிப்பிங் பார்த்தேன்னு நினைக்கிறேன், ஒரு அனுப்பிச்சாங்க எனக்கு வாட்ஸ்அப்பில். அதில் வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஜிவி நானும் படம் பண்ணல, ஒரு கான்ஸ்பிரசி, நானும் படம் பண்ணல, அதுக்கு வந்து ஏதோ ஒரு சின்ன ஏதோ ட்ரான்சாக்ஷன் மணி பிரச்சனைன்னு போட்டு ஒரு ரிலீஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. அப்போது எனக்கு வந்து ஒரு சிரிப்பு தான் வந்தது. அது ஜிவிட்ட கூட நான் ஷேர் பண்ணல, எனக்கு அந்த லிங்க் அனுப்பிச்சிருந்தாங்க. அது என்னென்னு சொல்லணுன்னா, நான் சைவம்னு ஒரு படம் நான் பண்ணும்போது அந்த படத்துக்கு வந்து நான் ஃப்ரீயாக மியூசிக் பண்ணி தரேன்னு வந்து ஜிவி மியூசிக் பண்ணி கொடுத்த ஜிவி. 2006 ஆரம்பித்த நட்பு, 20 வருஷம் நட்பு. இன்னும் ஒரு சின்ன மணின்ற ஒரு ஆர்டிஃபிஷியல் திங்கால் நடக்குமான்னு, அது ஜிவின்னு பேர் சொன்னால் எங்கே வேணால் நிற்பேன் நான் வந்து. ஸோ வந்து அது எனக்கு தெரியும், ஜிவிக்குன்னு தெரியும். நான் வந்து படங்கள் பண்ணிருக்கும்போது சம்டைம் வந்து ஜிவி பிஸியாக இருப்பாப்பில். அப்போது ஜிவி தான் சொல்லுவாப்பில், ஏய் நீ அவர்கிட்ட ஒர்க் பண்ணு, நீ இவர்கிட்ட ஒர்க் பண்ணுன்னு. இப்போது அவர் தான் கான்ஃபிடன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன், நான் பண்ணலை. ஏன்னா நான் எங்கே போனாலுமே எப்பவுமே கேட்பாங்க, அடுத்து ஜிவி நீங்கள் எப்போ பண்ணுறீங்க. ஏன்னா என்னோடய கரியரில் ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய பில்லர் ஜிவி. என்றைக்குமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஜிவி இஸ் பியாண்ட் ஃபேமிலி, அதான் நான் சொல்ல வந்தேன். அண்ட் தனஞ்சயன் சார், நீங்கள் நேற்றுலேருந்து ஃபாலோ பண்ணுறீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜிவி இருக்காருன்னு சொன்னோன்னே நான் முடிவு பண்ணிட்டு நான் வரணும்னு. அதுக்கப்புறம் அது மேலே ஒன்றும் இல்லை, பட் நீங்களும் இருக்கீங்க. உங்கள் என்டையர் டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் சார். ஜிவி வந்து ஒரு பயங்கரமான ஒரு நேச்சுரல் ஆக்டர். ஏன்னா நான் அவரோட டைரக்டும் பண்ணியிருக்கேன். எல்லோரும் சொன்ன மாதிரி தான், ரொம்ப அவரோட க்ரோத் வந்து ரொம்ப வைக்கிற க்ரோத்து. நம்ம மியூசிக் கம்போசரை நம்ம பார்த்துருக்கோம். அவர் வந்து ஒவ்வொரு படமுமே வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருக்கார். ஆனால் அதை தாண்டி ஒரு நடிகராக நான் பார்த்துருக்கேன். ஹவ் இஸ் எவால்விங். ரொம்ப ஈஸியாக எடுத்துக்க மாட்டேன். சொல்கிற மாதிரி சிஸ்டர் சொன்னாங்க, ரொம்ப ஒர்க் அப்படி இல்லை சார். ஈ ப்ரிப்பேர்ஸ் வெரி வெல். அவருக்கு டெக்னிக்கலாக தெரியும், லென்சிங் தெரியும், அவருக்கு மியூசிக் சவுண்ட் எப்படி வரப்போகுதுன்னு தெரியும். இன்னும் ஹவ் த மிக்சிங் ஒர்க்ஸ். இஸ் அமேசிங் டெக்னீஷியன் ஆல்சோ. அதனால் வந்து ஜிவியை வந்து நம்ம அப்படி ஒரு இதில் என்னால் கொண்டு வர முடியல, அதனால் சொல்கிறேன். ஸோ ஜிவி இன்னும் நிறையா படங்கள், இன்னும் வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆஸ் ஆக்டராகவும் நான் காத்துட்ருக்கேன். ஆல் த பெஸ்ட் ஜிவி. நீங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், தேவராஜன் ஸ்டேட்டஸில் யாரையோ திட்டிகிட்டு இருக்காரு. அனுபாமா மேம் ஊருன்னு மூஞ்சி வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. சரிங்க மேம் கொஞ்சம். ஸோ இது என்ன சொல்கிறது, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங், தேங்க்ஸ் ஆல் ஆஃப் யூ அண்ட் ஆல் த சீஃப் கெஸ்ட், பிவி சங்கர், ஏல் விஜய் சார், சதீஷ், சிவா சார், சசி சார், அப்புறம் தயாலன், நிகேஷ், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஃபார் கம்மிங் ஹியர் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ். அப்புறம் இது வந்து உண்மையாகவே ஒரு சூப்பரான டீமு, பயங்கரமாக ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் ரொம்ப ஐ விஷ் த பெஸ்ட் ஃபார் மாறன். இஸ் அ வெரி வெரி ஸ்ட்ராங் ப்ராமிசிங் டேலண்ட். டெஃபினட்டாக ஒரு மினிமம் கேரண்டி டைரக்டர் லிஸ்ட்டில் ஒரு ப்ரொடியூசர் நம்பி ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா கெப்பாசிட்டியுமே அவருக்கு இருக்குது. எனக்கு ஏதோ ஒரு நல்ல
அவருக்கான இடம் இருக்குது இண்டஸ்ட்ரியிலன்னு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு வைப் இருக்குது எப்போவுமே. அப்படி ஒரு படமும் எடுத்துட்டாரு. படம் நான் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ இட்ஸ் a வெரி கிறிஸ்ப் 2 hour த்ரில்லர். ரொம்ப ஒரு ஸ்ட்ரைக்கிங்கான த்ரில்லர், ரொம்ப கிறிஸ்பான ஃபிலிம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். எனக்கு பிடிச்சிருந்தது. நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்கள், குறைகள் இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் திருத்திக்கிறோம். அண்ட் பெஸ்ட் ஆஃப் லக் டு அமல்ராஜ் சார். ஏன்னா இந்த ஃபிலிம் வந்து நிறைய டிலேஸ் ஆகி அப்புறம் டேட்டு தள்ளி போய் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கார். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபிள் ஃபிலிமாக அமையணும்னு நான் இறைவன்கிட்ட கேட்டுக்கிறேன். அப்புறம் தேங்க்ஸ் டு தனஞ்சயன் சார் ஃபார் சப்போர்ட்டிங் திஸ் ஃபிலிம். இந்த மாதிரி நிறைய ஃபிலிம்ஸை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அண்ட் சினிமா டீம், பிகாஸ் இந்த மாதிரி ஃபிலிம்ஸ்க்கு வந்து நீங்கள் கை கொடுக்கறது ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் சினிமா. அப்புறம் ஆல் தி ஆக்டர்ஸ் ஹூ ஹவ் ஒர்க்ட் ஆன் திஸ் ஃபிலிம். தேஜு, இட் வாஸ் ரியலி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. ரமேஷ் சார் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆக்டர். ஸோ அவர்கிட்ட வந்து சீனியர்னால நாங்கள் வந்து எல்லோரும் நாங்களாம் அவர்கிட்ட வந்து சில பாடங்கள் கற்றுக்குறோம். முத்துக்குமார் சார், அவர் வந்து சிரிப்புலேயே ஒரு 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 வெரைட்டி கொடுப்பாரு. ஸோ தேங்க்ஸ் முத்துக்குமார் சார். கிங்ஸ்லன் பிரதர், ரொம்ப என்ஜாய் பண்ண ஷூட்டிங் பண்ணதுக்கு. இவங்க எல்லாருமே வாஸ் லைக் அ ஃபேமிலி. லிங்கா, அப்புறம் ஆர்ட் டைரக்டர், அப்புறம் கோகுல் பினாய் வந்து இன்றைக்கி எக்ஸ்ட்ராவாக ஹேர் ஸ்ட்ரைட்னிங்லாம் பண்ணிட்டு வந்தார். என்னன்னு புரியல. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லோரும் பேசும்போது தான் தெரிஞ்சுது அதுக்கு பயங்கரமாக ஸ்டைலிங்லாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க கோகுல். வெரி நைஸ். ஸோ என்னென்னா இது ஒரு ஆனஸ்டான ஃபிலிம், ஒரு ஆனஸ்ட் த்ரில்லர், வெரி ஸ்ட்ரைக்கிங் ஃபிலிமாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். எனக்கு அந்த ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அந்த இன்டர்வல் பிளாக் ஒரு 40 minutes எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஃபிலிமில். உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் நீங்கள் குறைகள் நிறைகள் எது இருந்தாலும் சொல்லுங்கள், திருத்திக்கிறோம். பட் சப்போர்ட் ஸ்மால் ஃபிலிம்ஸ். ஐ ஹோப் திஸ் ஃபிலிம் ரியலி டஸ் வெல் ஃபார் ஆல் ஆஃப் த ஜென்யூன் எஃபர்ட். இவங்க எல்லாருமே போட்டது, ஆல் தி ஆக்டர்ஸ், ஆல் த டெக்னீஷியன்ஸ், ப்ரொடியூசர், இவங்க எல்லாருக்காகவும் இந்த படம் நல்லா போகணும். அண்ட் மூமாறனுடைய எஃபர்ட்டுக்காக டெஃபினட்டாக ஐ விஷ் த பெஸ்ட். தேங்க்யூ. இதில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்களோட அழைப்பு ஏற்று வந்திருக்கிற செலிபிரிட்டிஸ் நம்முடைய எல்லாருக்கும் ஒரு சின்ன மொமெண்ட்டை ப்ரெசென்ட் பண்ணணும். ஏன்னா உள்ளே வரும்போது நம்ம கொடுக்கல. அமல்ராஜ் சார் அண்ட் ஜிவி சார், டைரக்டர் சசி சாருக்கு ஒரு சின்ன மொமெண்ட்டோ கொடுங்க. அங்கே சார், சார் நீங்கள் 2 பேர் சேர்ந்து அங்கே நில்லுங்க சார், நடுவில். அப்படியே சசி சாருக்கு ஒரு மொமெண்ட்டோ. நீங்கள் அடுத்து விஜய் சாருக்கு ஒரு மொமெண்ட்டோ கொடுக்கணும். சதீஷ் சாருக்கு அடுத்தது. அடுத்தது சங்கர், டிவி சங்கருக்கு. அடுத்தது நிகேஷ். அடுத்து தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் செக்ரட்டரி சிவா சாருக்கு. சார் புக்கு கண்டிப்பாக படித்தா உடனே நீங்கள் பெரிய புக்கு கொடுக்குறோம் நாங்கள். வேல்பாரி பாருங்கள், நல்லா ரிலாக்ஸாக படிக்கலாம், அவ்வளோ அருமையான ஒரு புத்தகம். அடுத்து எங்களோட பார்ட்னர் ஜெனிமா மிஸ்டர் சத்யபிரகாஷ் அவர்களுக்கு ஒரு மெமெண்டோ. தேங்க்யூ. வேல்பாரி எல்லோருக்குமே தெரியும், ஒரு மிக முக்கியமான புத்தகம். கடந்த ஆடியோ லான்ச்சில் அந்த புத்தகம் கொடுக்கும்போதே நான் இப்போ சொன்னேன், சார் 1 வால்யூம் தான் கொடுத்தீங்க அமல்ராஜ் சார், எல்லாருக்கும் 2 வால்யூம் கொடுக்கணும்னு சொல்லி அப்புறம் அதை கேட்டால் மறந்துட்டாங்களா 2வது வால்யூம் எடுத்துகிட்டு வரதுக்கு. அப்புறம் சொல்லி எல்லாருக்கும் 2வது வால்யூம் அமுச்சு விட்டேன். அப்படி தான் என்னுடைய பழக்கம் அமல்ராஜ் சார்கிட்ட ஆரம்பிச்சது. நான் வந்து கால் பண்ணி, என்ன சார் 1 வால்யூம் இருக்குது அப்படின்னு. அப்போ ஆரம்பித்த பழக்கம். திடீர்னு பார்த்தா படம் ரிலீஸ் ஆகலை. சில காரணங்களால் அந்த படத்தினுடைய கோட்டு தடைகள் அப்படிலாம் பிரச்சனை வரும்போது நான் அப்போ அவர்கிட்ட கேட்டேன், சார் நான் படம் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஜிவி சார் ரொம்ப சொல்லிகிட்டே இருந்தார், படம் நல்லா வந்திருக்கு, நீங்கள் பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். சரி சார் வாங்க படம். அதுவரையும் படம் காமிக்கவே இல்லை. நாங்கள் ஆடியோ லான்ச் அப்போ கூட படம் பார்க்க முடியல. சரி ஓகே படம் பார்க்கலாம். நான் போய் படம் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது படம். ஃபைனலாக அந்த ஒரு அவுட்புட் பார்க்கும்போது, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரஃப் வெர்ஷன் தான் வச்சுருந்தாரு. ஆனால் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ண பிறகு ஃபைனல் காப்பி காமிச்ச பிறகு
அதில் ஒரு விஷயம் முதல்ல ஒன்று சொல்லணும்னா, அது ஒரு ஹீரோயிக் கதையாகவே இருக்காது. அதாவது எல்லாருக்குமே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப் கொடுத்துருக்காங்க. அந்தளவு பிரமாதமாக பண்ணியிருக்காரு மூமாறன். எனக்கு என்ன பிரச்சனை, ஜிவி சார் இது ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஒரு ஹீரோயிக் ரோல் இல்லாமல் ஒரு கேரக்டர், அந்த கேரக்டருக்கு நீங்கள் ஜஸ்டிஸ் பண்ணி ரொம்ப பிரமாதப்படுத்தியிருக்கீங்க. ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் ரமேஷ் திலக், ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் எல்லாருக்குமே. அதில் வந்து ஸ்ரீகாந்த் சாருக்கு ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. எல்லாருமே தேஜஸ்வினிக்கு எல்லாருமே ஒரு கேரக்டர் ஃபுல்லாகவே இந்த படத்தில் எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது ஒரு நல்ல திரைப்படம் பார்த்த ஒரு திருப்தி நம்மளுக்கு படம் பார்த்து முடிச்சோடனே கிடைக்கும். அதுவும் நம்ம சமுதாயத்தில் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம், நிறைய பத்திரிக்கையில் நம்ம படிக்கிறோம். இது மாதிரி நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்குது. அதாவது பிளாக்மெயில் பார்த்துருப்பீங்க, டைட்டிலே உங்களுக்கு தெரியும். எப்படியெல்லாம் பிளாக்மெயில் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் வந்து கடத்துறாங்க அப்படின்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பத்திரிக்கையில் படிச்சிருப்பீங்க. மூமாறன் அவ்வளோ அழகாக திரைக்கதை பண்ணி அவ்வளோ லேயர்ஸோட பல லேயர்ஸில் கதை போயிட்டே இருக்கும். அதில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டரில் வந்து லிங்கா பண்ணியிருக்காரு. லிங்கா அவ்வளோ சூப்பர். அதாவது எனக்கு பிடிச்சது, ஒரு நக்கலான நையாண்டியான ஒரு கேரக்டரு செம்மையாக பண்ணியிருக்காரு. அவர் ஹீரோவை நடிக்கிற தாவூத் படமும் வருது 12ஆம் தேதியில். ஆல் தி பெஸ்ட் யூ, ஆல் தி பெஸ்ட் ஃபார் தாவூத். அண்ட் உங்கள் பாருங்கள், ஒரே டைமில் நீங்கள் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிக்கிற இந்த படமும் வருது, ஹீரோவை நடிக்கிற படமும் வருது. உங்கள் 2 படமும் வெற்றி அடையணும். ஸோ எங்களுக்கு படம் பார்த்து முடித்த உடனே ஒவ்வொரு கேரக்டருமே, பிந்து மாதவிக்கு ஒரு அருமையான ஒரு ரோல், தேஜஸ்வினி ரொம்ப அழகாக யதார்த்தமாக ஒரு ரொமான்டிக் ரோல், இப்படி எல்லாருமே பிரமாதப்படுத்தியிருக்காங்க. ரமேஷ் திலக் வந்து த்ரூ அவுட் த ஃபிலிம் ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் சப்போர்ட்டு. அப்புறம் முத்துக்குமார் சாருடைய கேரக்டர் பார்க்கணும், முதல் முறையாக பார்த்தேன். டான், மிஸ்டர் டான் என்ன டான் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? அதான் சொல்கிறேன், மாறன் அவரை போய் டான் ஆக்கிட்டீங்க நீங்கள். அந்த டானாவே ரொம்ப அழகாக பண்ணுவார். அதுவும் அந்த பேஸ்மெண்ட்டில் இருக்கிற சீன்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பீங்க. என்னடா நம்மளை வச்சு செய்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக பண்ணியிருந்தார். அது எல்லாமே அமைஞ்சு வந்திருக்கு. ஒரு டீமாகவே அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த கேமரா ஒர்க்கும் சரி, எடிட்டிங்கும் சரி. 2 ஹவர் 5 நிமிஷம் தான் படம், ரொம்ப ஷார்ப்பாக போகும். அண்டு படம் பார்த்துப்போது தடாலும் இன்டர்வல் வந்துடுச்சு, என்னடா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இன்டர்மிஷன் வந்துடுச்சு அப்படின்னு நினைப்போம். அது பிறகு படம் பார்த்து முடிக்கும்போது ஓகே, ஒரு நல்ல திருப்திகரமான ஒரு நல்ல த்ரில்லர். நம்ம யதார்த்தமாக வாழ்க்கையில் பார்க்குற ஒரு நிகழ்வுகளை வச்சு ஒரு கோர்வையான ஒரு கதை பண்ணி மூமாறன் நம்மளுக்கு ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்காரு. ஒரு திருப்தி வந்தது. அப்புறம் தான் அமல்ராஜ் சார்கிட்ட பேசினேன், சார் நம்ம எப்படி அசோசியேட் பண்ணலாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நாங்களாம் ஒன்றா உட்காந்து பேசினோம். பல டிஸ்கஷன், எப்படி வந்து இதை பண்ணி நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு 2-3 மீட்டிங். அது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு அழகான ஒரு டைப்பாக முடிஞ்சது காரணமே தயாளன் தான். தயாளன் சார் தான் நான் நன்றி சொல்லணும். தயாளன் சார் வந்து, சார் நம்ம பண்ணுறோம் சார், இந்த படத்தை பண்ணுறோம் சார், கொண்டு போகிறோம் சார், எல்லாம் பண்ணுறேன் சார். அமல்ராஜ் சார் வந்து பிடிவாதம் பண்ணுறாரு, இது பண்ணி ஆகணும், இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலான்னு. அமல்ராஜ் சாரும் சரி போராடுறார். உண்மையிலே அமல்ராஜ் சார் மிகப்பெரிய போராட்டம் உங்களுது. ஆனால் இந்த போராட்டத்துக்கு முடிவு 12ஆம் தேதி வரும், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கண்டிப்பாக நம்முடைய ஃபுல் கான்ட்ரிபியூஷன் இருக்கும். இது அவ்வளோ ஈஸி இல்லைங்க, படம் எடுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு எல்லோரும் தெரியும், ஒரு படம் எடுத்து வெளிவரும்போது எவ்வளோ பெரிய சிக்கல்கள் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளோ பெரிய சிக்கல்கள் இந்த படத்துக்கு வந்து பார்க்கும்போது எனக்கே அப்படியே இவ்வளோ பிரச்சனையாக ஒரு படத்துக்கு, இங்கே பிரச்சனை, அங்கே பிரச்சனை, இங்கே பிரச்சனை, எல்லாத்தையும் கூட இருந்து நம்மளால் முடிஞ்ச விஷயத்தில் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணி அந்த பிரச்சனையிலேருந்து அவரை வெளியில் கொண்டு வரணும். அட் த சேம் டைம் இத்தனை பிரச்சனைகளை ஒரு மனுஷன் ஹேண்டில் பண்ணும்போது ப்ரொமோஷனும் பண்ண முடியாது. நான் அப்போ தான் சொன்னேன், சார் நீங்கள் இது விட்டுருங்க, நீங்கள் இந்த பக்கம் வராதிங்க, நான் பார்த்துக்கிறேன், இதெல்லாம் நான் டிஸ்ட்ரிபியூஷனு, ரிலீஸு, ப்ரொமோஷன் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், ஃபண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், நீங்கள் மீதி ப்ராப்ளமெல்லாம் சால்வ் பண்ணுங்கள், உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது, பல அசோசியேஷன்லேருந்து பிரச்சனை வருது, அதெல்லாம் சால்வ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். அதை தான் அவர் பண்ணிகிட்ருக்காரு, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காரு. ஒரு பெரிய லெவலில் டிஸ்ட்ரிபியூஷனும் இந்த படத்துக்கு வந்து நம்மளுக்கு படத்துக்கு டைப்பெல்லாம் அமைஞ்சு அடுத்த வாரம் ஒரு நல்ல ரிலீஸ் இந்த படம் அமையப்போகுது 12ஆம் தேதி. ரொம்ப நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். உங்களுக்கு படம் பிடிக்கும் நான் ரொம்ப நம்புகிறேன். ஏன்னா ஒரு ரெஸ்பான்சிபிளான, சோஷியலி ரெலவெண்ட்டான, எல்லோருக்கும் ஈஸியாக கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு நல்ல த்ரில்லரை வந்து மாறன் அவர்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஒரு பொறுப்புணர்ச்சியோடு கொடுத்துருப்பார். இதில் எந்த வணிக காம்ப்ரமைஸு அப்படிலாம் எதுவுமே இல்லாமல், அதாவது கமர்ஷியல் காம்ப்ரமைஸுக்காக ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படிலாம் இல்லை. தேவைப்படுற இடத்துல மட்டும்தான் அந்த ஆக்ஷன் இருக்கும். தேவைப்படுற இடத்துல எல்லா எமோஷனும் கரெக்டாக மாறன் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அவருக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதுதான், அந்த வெற்றி தான் அமல்ராஜ் சாருக்கு ஒரு பெரிய வெற்றியாக மாறும். அந்த நம்பிக்கையில் தான் நான் காத்துட்ருக்கேன். நான் என்னால் முடிஞ்ச மேக்ஸிமம் உழைப்பை நான் கொடுத்துட்ருக்கேன். அண்ட் அதுக்கு எல்லா ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் சப்போர்ட் பண்ணிங்கன்னு எதிர்பார்க்குறேன். இந்த நேரத்தில் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல விரும்புகிறேன். சினிமா இன்றைக்கி பெரிய சேலஞ்சான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. அவ்வளோ நெகட்டிவிட்டி, அவ்வளோ பேர் இறங்கி ஒவ்வொரு படத்தையும் எப்படியாவது கொலாப்ஸ் பண்ணணும், எப்படியாவது வந்து ஓட விடக்கூடாதுன்னு ஒரு பெரிய கும்பலை இயங்கிட்டு இருக்கு. பத்திரிகை நண்பர்கள் மட்டும்தான் சப்போர்ட்டாக இருக்கீங்க. ஆனால் வெளி உலகத்தில்
பல பேர் வந்து படங்களை வந்து எப்படியாவது, அதாவது எந்த பெரிய படம் வந்தாலும் சரி, ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருக்கணும், நெகட்டிவாக வந்து விஷயங்களை பரப்பணும், எப்படியாவது இந்த படம் ஓட விடக்கூடாதுன்னு என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது, என்ன அவங்களுக்கு இதில் திருப்தி வருதுன்னு எனக்கு புரியல. என்ன அஜெண்டா, யார் இவங்க, எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க? இப்படி பண்ணிகிட்டே போனால் சினிமா எப்படி வளரும்? இன்றைக்கி மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா லோக்கான்னு ஒரு படம் வருது, ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் படம். அவங்க ஒரு 30 கோடியில் படம் எடுக்கிறாங்க, 100 கோடி வசூல் இப்போ தாண்டிடுச்சு. அந்த படம் வந்து நீங்கள் படமாக போய் பார்த்தீங்கன்னா நல்ல படம். நீங்கள் வந்து ஏதோ ஒரு உலகமகா சினிமா அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது, நல்ல சினிமா. இப்போது அந்த சினிமாவை அந்த உலகம் கொண்டாடும்போது, அந்த மக்களும் ஊடகங்களும் கொண்டாடும்போது, அந்த மாதிரி ஒரு சினிமா நம்ம சினிமாவில், தமிழ் சினிமாவில் வரும்போது நம்மளும் ஓரளவு சப்போர்ட் பண்ணோம்ல, எல்லாருமே சேர்ந்து, ஆடியன்ஸும் ஊடகங்களும் சேர்ந்து. ஆனால் இங்கே என்னென்னா, ஒவ்வொரு படம் வரும்போதும் ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு பெரிய கேங்கே இறங்கி அந்த படத்தை மொத்தமாக, ஒரு பெரிய படம் எந்த படம் வந்தாலும் சரி, ஒவ்வொரு டைமும் நடந்துகிட்ருக்கு கடந்த 2 வருடங்களாக. ஒவ்வொரு பெரிய படம் வரும்போதும் ஒரு பெரிய கேங் இறங்கி அந்த படத்தை வந்து ஓட விடக்கூடாதுன்ற ஒரு மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வாரே போயிட்டுருக்கு. இந்த வாரெல்லாம் மீறி தான் படங்கள் வெற்றி அடைய வேண்டியிருக்கு. அது ரொம்ப சேலஞ்ச். அது ரொம்ப சேலஞ்ச். மக்கள் இன்றைக்கி நான் வந்து பல பேர்கிட்ட நான் கேட்குறேன், பல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறேன், என்னோடய ரிலேட்டிவ்ஸ்லாம் நான் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன், ஒரு 100 பேரோட நான் ஒன்றா உட்காந்து பேசிட்டே இருக்கேன். அவங்க எல்லாருமே சொல்கிறது, சார் யூடியூப்பில் இப்படி வந்துருச்சு சார், இதில் இன்ஸ்டாவில் இப்படி வந்திருக்கு சார், இதுக்கு பிறகு எப்படி சார் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. நான் வந்து, சார் நீங்கள் படம் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டால், இல்லை சார் அதான் யூடியூப்பில் வருது, அதான் இன்ஸ்டாவில் இப்படிலாம் போட்டிருக்காங்களே, இந்த படம் வந்து நல்லா இல்லை சொல்கிறாங்க. இவ்வளோ பேர் ஒப்பீனியன் சொல்லும்போது எப்படி சார் நாங்கள் இந்த படத்தை பார்க்குறது? அப்போது எவ்வளோ பேருடைய மைண்டை வந்து மாத்திர ஒப்பீனியன் பவர் வந்து எல்லார் கையிலும் இருக்குது. அந்த கிடைக்கிற அந்த பவரை அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அதுதான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இவ்வளோ பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இவ்வளோ பேர் வந்து ஒரு திரைப்படம் ஓட விடக்கூடாது, ஏதோ ஒரு மிகப்பெரிய அந்த திரைப்படம் இந்த சமுதாயத்தை அதாவது கெடுத்து விட்டுருன்ற மாதிரியே இவங்க பண்ணுறது சினிமாவுக்கு நல்லதில்லை. சினிமா நல்லா இருக்கணும் அப்படின்னா எல்லோருமே தட்டி கொடுத்து குறைகளும் சொல்லணும், என்ன குறைகள், எது நல்லா இல்லை, எது நல்லா இருக்குது, அதை சொல்லி தட்டி கொடுத்து ஒவ்வொருத்தரையும் அப்ரிஷியேட் பண்ணி கொண்டு போகணும். அதை நீங்கள் எப்போவுமே சிறப்பாக பண்ணுறீங்க, அதே மாதிரி உலகமெல்லாம் சிறப்பாக பண்ணணும். இந்த நோக்கம் வந்து உங்களுக்காக நான் சொல்ல, என்ன நீங்களும் அதை பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த ஸ்பீச் மூலமாக இந்த விஷயம் வெளியில் போகிற, இந்த வீடியோவை பார்க்குற எல்லோருமே கொஞ்சம் பேர் மாறினாலே போகிறோம். இவ்வளோ பேர், ஆயிரக்கணக்கான பேர் இறங்கி ஒவ்வொரு திரைப்படத்தையும் பாதிக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் அதனால் எந்த கெயினும் கிடையாது. அதை விட்டுட்டு நல்ல சினிமாக்களை நம்ம ஆதரிக்கணும். அட் த சேம் டைம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு படம்னா அதுக்கு வரிஞ்சு கட்டிட்டு எதிர்ப்பு தெரிவிக்காமல் நம்மளால் முடிஞ்ச ஒரு ஆதரவு கொடுத்துட்டோ இல்லை ஒதுங்கியோ போகலாம். ஸோ அந்த ஒரு கோரிக்கையோட என்னுடைய ரிக்வெஸ்ட் என்னென்னா, தமிழ் சினிமாவில் இன்றைக்கி 240-250 திரைப்படங்கள் வருது. வெற்றியடைகிற படங்கள் வந்து 10% கூட கிடையாது. அவ்வளோ திரைப்பட தயாரிப்பாளர்கள், 90% தயாரிப்பாளர்கள் மிக பெருசாக பாதிக்கப்பட்டுருக்காங்க. அவங்கள காப்பாற்ற வேண்டிய கடமை எல்லோருக்குமே இருக்குது, ஊடகங்களுக்கு இருக்குது, எல்லாருமே. ஏன்னா அவங்கெல்லாம் உங்களை நம்பி தான் வந்திருக்காங்க, ஊடகங்கள் நம்பி வந்திருக்காங்க, ஆடியன்ஸை நம்பி வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஓரளவாவது நல்ல படமாக கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த ஆதரவை எல்லோருமே கொடுக்கணுன்றது தான் என்னுடைய கோரிக்கை. ஸோ இது என்னுடைய பர்சனல் கருத்து தான், எந்த அசோசியேஷன் சார்பில் நான் பேசலை. பர்சனலாக ஒரு தனஞ்சயனா என்னுடைய ஒரு மனசெல்லாம் அது பார்க்கும்போதே வலிக்குது. என்னடா இது, இவ்வளோ பேர் இவ்வளோ படங்கள் கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க, கோடிகளில் செலவு பண்ணி 100 கோடி 150 கோடி 200 கோடி செலவு பண்ணி எடுக்கிறாங்க. ஆனால் சகட்டு மேனிக்கு எல்லாரும் இறங்கி நின்று படங்களை பாதிக்கிறாங்களேன்ற மன வருத்தத்தோடு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் அந்த இதெல்லாம் இல்லாமல் நல்ல படங்கள் வரும்போது எப்போவுமே ஆதரிக்கிற ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் இந்த திரைப்படம் 12ஆம் தேதி வரும்போது நீங்கள் பார்ப்பீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நான் நம்புகிறேன். இந்த திரைப்படம் எப்படி எல்லாருமே இங்கே இருக்கிறவங்கெல்லாம் இந்த படம் வந்து மிக சிறப்பாக அமல்ராஜ் சாருக்கு வெற்றி அடையும் சொல்கிறாங்களோ, அதே மாதிரி இந்த படம் வெற்றி அடையணும். எல்லாத்துக்கும் ஒரே காரணம், ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்கணும். ஜிவி பிரகாஷ் சாருடைய இதுதான் இங்கே எல்லாருமே சொல்கிறாங்களே, ஒரு மியூசிக் டைரக்டராக நீங்கள் போனீங்கன்னா அவர்கிட்ட நீங்கள் வந்து அவருடைய கால்ஷீட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவருடைய சம்பளங்கள் கோடிக்கணக்கில் இருக்கும். ஆனால் இங்கே எல்லாருக்கும் சொல்கிறேன், நடிகராக அவரை போய் நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா சம்பளத்தை அப்புறம் பேசிப்பார், சம்பளமே வாங்க மாட்டார். அமல்ராஜ் சொன்ன மாதிரி. ஏன்னா அந்த அற்புதமான மனிதர். அவருக்கு என்னென்னா நடிப்பு வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த நடிப்பு எனக்கு கிடைக்கிறதுல எனக்காக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க, எனக்காக ஒரு படம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு இதில் எல்லா தயாரிப்பாளருக்கும் சப்போர்ட்டாக இருக்கார். இந்த படத்துக்கு நான் சொன்ன உடனே, சார் இந்த தேதியில் எனக்கு இதெல்லாம் ப்ரொமோஷன் சப்போர்ட் அப்படின்னா எல்லாத்தையும் நிறுத்திட்டு கடன்னு எல்லாத்தையும் ஷெடியூல் போட்டு எனக்கு கொடுத்துட்டார். ஸோ நான் இதெல்லாம் பண்ணிடுறேன், இந்த ப்ரொமோஷன்லாம் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி காலிலேருந்து என் கூட தான் இருக்கார். ஃபுல் ப்ரொமோஷன் இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்துட்டு இன்றைக்கி இந்த ஈவெண்ட்டை அட்டன் பண்ணோம். இன்ஃபேக்ட் 6:30 மணிக்கு வெளியெடுத்துட்டு இருக்கணும், ஆனாலும் இந்த ஈவெண்ட்டில் நான் கலந்துக்கிறேன்னு வந்து இருக்காரு. நாளைக்கு சைமா போனோம், அது திருப்பி வந்து 2-3 ப்ரொமோஷன் நம்ம கூட சப்போர்ட்டில் இருக்கேன்னு சொல்கிறாரு. அவர் ஒரு நடிகராக தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதமாக நான் பார்க்குறேன். தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்.
இன்ஃபேக்ட் அவர் நடிகராக இத்தனை டைரக்டர் திருப்பி சொல்லுவாங்க அவர் கூட திருப்பி படம் பண்ணோம் அப்படின்னு. அவருக்கு மாபெரும் வெற்றிகள் கிடைக்கணும். அந்த நல்ல மனசுக்கே, அதாவது தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும், சம்பளம் முக்கியம் கிடையாது, நம்மளை வச்சு படம் எடுக்கிறார்ல, நம்பி படம் எடுக்கிறார்ல, அந்த தயாரிப்பாளர் வெற்றி அடையணும். அவருக்கு நான் என்னால் முடிஞ்ச மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி நினைக்கிற ஜிவி பிரகாஷ் சாருக்கு இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறணும். அந்த வெற்றி எல்லோருக்குமே பெனிஃபிட்டாக மாறும். இந்த படத்தில் நடித்த, இயக்கின, அப்புறம் தயாரித்த எல்லோருக்குமே, அதோட அசோசியேட் ஆகிற டிஸ்ட்ரிபியூட்டரான எங்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ எதிர்பார்க்குறோம் அடுத்த வாரம் படம் வெளிவரும்போது உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும். அது பிறகு ஆடியன்ஸ்க்கும் இந்த படம் நல்லா பிடிக்கும்னு எதிர்பார்க்குறோம். அண்ட் ஒரு வெற்றிக்காக காத்திருக்கிறோம். அதுக்கான உழைப்பை கொடுக்குறோம். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன். மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ.